ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் ஆரஞ்ச் பாக்ஸ் ஸ்டோரி சேனல். இன்னைக்கு நம்ம எந்த பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்டான மோட்டிவேஷன் ஸ்டோரி தாங்க. இது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மளுடைய சேனலை வந்து மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப், லைக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க பார்க்கலாம். பெரும் செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவரிடம் குதிரை பண்ணை ஒன்று இருந்ததுங்க. அதில் உள்ள குதிரைகளுக்கு தினமும் பயிற்சி கொடுத்து பல்வேறு ஊர்களில் நடக்கும் போட்டிகளில் அனுப்பி வைப்பார். பயிற்சி கொடுப்பதற்கு ஆட்களும் இருந்தனங்க. அவர்களும் குதிரைகளுக்கு சத்தான உணவு கொடுத்து காலை மாலை என இருவேளையும் குதிரைகளை ஓட விடுவாங்க. அன்று காலை பயிற்சியாளர்கள் வந்து அந்த குதிரையை பயிற்சிக்கு அழைத்தார்கள். ஆனால் அது வராமல் பார்த்து கொண்டே இருந்தது. சரி, இன்று ஒரு நாள் போகட்டும் என்று விட்டு விட்டார்கள். மற்ற குதிரைகளுடன் பயிற்சிக்கு சென்றார்கள். மறுநாளும் இப்படியே அது முரண்டு பிடித்து கொண்டு இருந்தது. குதிரைக்கு தான் எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெறுகிறோம் என்ற தலைக்கணம் வந்துட்டுங்க. பயிற்சியாளர்களும் சரி, இந்த குதிரை எப்படியும் ஜெயித்துவிடும் என்ற நம்பிக்கையில் சில நாட்கள் அதன் போக்கிலேயே விட்டுவிட்டார்கள். மறுநாள் போட்டிற்கு மற்ற குதிரைகளுடன் இதுவும் சென்றது. ஆனால் முன்பு போல் வேகமாக ஓட முடியவில்லை. போட்டியில் தோல்வி அடைந்ததுங்க. எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்தது. தொடர்ந்து பல போட்டிகள்ல தோல்வி கிடைத்ததுங்க இந்த குதிரைக்கு. எல்லோர் மத்தியிலும் அந்த குதிரைக்கு இருந்த மதிப்பு குறைந்துகிட்டே போயிட்டுங்க. அந்த குதிரையை திட்டவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்தடுத்த போட்டிகளில் தோல்வி அடைந்ததால் உரிமையாளர் அந்த குதிரையை விற்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டாருங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் குதிரைக்கு அழுகை வந்ததுங்க. பக்கத்துல நின்றிருந்த இன்னொரு குதிரை, நண்பா கவலைப்படாதே என்று ஆறுதல் கூறியது. என்னை விற்க போகிறார், நான் எதற்கும் பயனில்லாதவன் ஆகிவிட்டேன், உங்களை எல்லாம் விட்டுதான் தெரிய போகிறேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுச்சுங்க அந்த குதிரை. என்னால என்ன செய்ய முடியும், இவ்வளவு நாள் நான் வெற்றி பெற்றுதான் வந்துகிட்டு இருந்தேன், இப்போது எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல என்று சொல்லி கொண்டே மீண்டும் மீண்டும் அழுதுகிட்டு இருந்ததுங்க இந்த குதிரை. உள்ள ட்ரெயினர் வந்து அந்த குதிரை கிட்ட சொன்னாங்க, நண்பா நீ தினமும் பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போது வெற்றி பெற்றுட்டு இருந்த, திடீர்னு பயிற்சிக்கு வர மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தாய். பயிற்சி தான் நம் செயலை சிறந்ததாக மாற்றும். உன் தோல்விக்கு காரணம் பயிற்சியே கைவிட்டதுதான். சிறப்பாக செயல்பட்டால் மட்டுமே இந்த உலகம் கொண்டாடி கொண்டு இருக்கும். இதை நீ புரிந்து கொள். இப்ப ஒன்னும் கெட்டு போயில்ல. இன்று முதல் நீ பயிற்சி செய்ய ஆரம்பித்தால் போதும், பழையபடி ஆகிவிடுவாய். உன் திறமையை காணும் உரிமையாளர் உன்னை விற்க மாட்டார். சரி, என்னுடன் பயிற்சிக்கு வருகிறாயா என்று கேட்டதும் அந்த குதிரை, நீ சொல்வதும் சரிதான், பயிற்சி இல்லாமல் வெற்றி பெற முடியும் என்று எண்ணி முயற்சியையும் பயிற்சியையும் இல்லாமல் இருந்துதான் தவறு செய்து விட்டேன். இனி தினமும் பயிற்சிக்கு வருவேன் என்று சொன்னதுங்க. இந்த கதையில வந்து ஒரு விஷயம் நல்லா புரியுதுங்க. நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாதாங்க இந்த உலகம் வந்து நம்மளை கொண்டாடிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய திறமை நம்ம கிட்ட தாங்க இருக்கு. நம்ம துவண்டு போக கூடாது. நம்ம முயற்சி செய்துகிட்டே இருந்தா நம்மளுடைய திறமை கண்டிப்பா வெளிப்படுங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் நெக்ஸ்ட் வீடியோல வரேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.